ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மந்திரி சபை மத்திய மந்திரி சபை ஒப்புதல் நாடாளுமன்ற நடப்பு கூட்டத்தோட நிறைவேற்ற முடிவு. ஏங்க ஒரு தொழிலாளி முதலாளி வர வருமானத்தில் பாதி எடுத்துக்கினா ஏங்க சண்டை வரப்போகுது? சந்தோஷம் தானே உலகத்தில் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ரைட்டா? அவங்க எப்படிங்க தேர்தல் வந்தது? ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன தேர்தல் இவங்க மிச்சம் பண்ணி அந்த காசையும் ஆட்டே போட போகிறாங்களா? தேர்தல் செலவு கம்மியாகுமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே பொதுவாக இருந்துட்டா எதுக்கு தேர்தல்ன்றேன்? எதுக்கு அரசாங்கம்? எதுக்கு மந்திரிகள்? எல்லாமே தேவையில்லை. எப்பயா வந்தது இந்த தேர்தல்லாம்? ஆதிவாசி தேர்தல் நடத்தியா வந்து தலைவனை தேர்ந்தெடுத்தான், உலகத்தை காப்பாற்றி கொண்டு வந்தான், இயற்கையை காப்பாற்றி கொண்டு தான். இன்றைக்கி அந்த மாநில அமேசான் காட்டில் ஆதிவாசி தாயா இயற்கையை காப்பாற்றி கொண்டிருக்கான். இவருக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு செலவு? அன்பானவர்களே, உலகத்தில் 99.99% ஏழை பணக்கார காட்டுவாசி நாட்டுவாசி எல்லாமே ஆமாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கொட்டீஸ்வரன் எல்லாருக்குமே எவ்வளோ 99.99% துயரம் துன்பம் கஷ்டம், ஊத்துறவங்க ஊற்றுற கஷ்டம், பிபி ஆடுற கஷ்டம், கக்கூசுக்களை உட்கார முடியாத கஷ்டம். ஆனால் ஏன் அந்த நிலைமை ஏற்பட்டது? தன்னை போல் பிறரை அவன் நேசிக்கவில்லை. இதை யார் சொன்ன? இதை அதுதான் 1% பேர் சொன்னாங்க. புத்தர், இயேசு, காந்தி, அது மாதிரி அரிஸ்டாட்டில், அப்புறம் யார் அவருடைய குரு சாக்ரட்டிஸ் போன்ற நபிகள் நாயகம் போன்றவர்கள் சொன்னாங்க. பாருங்க, பூலோகத்தை தான் குப்பையாக்கிட்டீங்கன்னு பார்த்தா இப்போது விண்ணுலகத்தையும் குப்பையாக்கிட்டான் சேட்டலைட்டுன்ற பேரில். எங்கே பார்த்தா ஒவ்வொரு நாட்டுக்காரனும் சேட்டலைட்டுன்ற பேரில் எவ்வளோ குப்பையா மண்ணும் விண்ணும் குப்பையாக போச்சு. யாரோட இது மண்ணும் விண்ணும்? இயற்கை இது. நீ அதை அழிச்சா சும்மா இருக்குமா? அதான் வருது. வாங்க இப்போ வாங்கடா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஒரே ஒருத்தவங்க இந்த உலகத்தில் யாராவது இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறது, ஒரே ஒருத்தவங்க. ஜஸ்ட் ஆல் உங்கள் அப்பா உங்கள் அம்மா. நீ விட்டுடு, நீ 8 வயசுக்கு கீழே இருந்தால் நீ உழைக்க வேணாம். நீ படிக்கணும், நீ நல்லா படிக்கணும். நீ படித்து தலைவர் மாதிரி எம்ஜிஆர் படிக்கல. ஆனால் எவ்வளோ பெரிய உத்தம புத்திரன் அவர். தயவு செஞ்சு படிங்க சார். உங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக வாழ்க்கை சொல்லுங்கள், ஓசியில் வாழ சொல்லாதீங்க. தெய்வம் கண்டால் வணங்கும் சொல்லு, அன்பில் வாழு இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசையில்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் பொருளில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிக்குமாங்க செல்லம், இந்த பொருள் பின்னால் உன் அப்பா ஆத்தா ஓடாமல் இருக்காங்களா சொல்லி இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அதை விட்டுடு. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். நீ அன்போடு இருந்தால் தெய்வம் உன் காலடியில் கிடக்குண்டா. நீ போய் கோயிலாக ஊது ஊற்றி உலகத்தை வேண்டாம், தேங்காயம் உடச்சி ஊரை குப்பையாக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டியா செல்லம்? சிரித்து வாழ, யாரையும் ஏமாத்து வாழாத. என்ன பெருமை சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே, சிப்பிக்கு என்ன சிறுமை. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே, முள்ளுக்கு என்ன பெருமை. சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே, முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவி கொண்டு போற்று நல்ல இதாயம். சரிதான். இந்த பாடல் இருக்கு இல்லையா, அது அப்போது தட் இஸ் 1970களில் உலகம் சுற்று வாலிபன் நாங்கள் ஒரு சிங்கப்பூரில் காட்சியாக்கப்படுது. இப்போ சிங்கப்பூர் போய் எலான் மஸ்க் கிட்ட கேளாம். எலான் மஸ்க் சரியில்ல, சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்களா, சிங்கப்பூர் லோக்கல் பீப்புள்ஸ், அவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார்கள். மற்ற ஊரில் போய் தான் அங்கே வேலை செய்கிறானுங்க. ஸோ அப்படி ஆச்சு.
பள்ளிக்கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும். எங்கும் வாழும் மடலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ்? 36 இயர்ஸுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி வரிகள். ஓகே, இன்றைக்கி நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, படிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஜாதி மதம் கூட ஓரளவுக்கு மாறிட்டு இருக்குது. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் திருந்த மாட்டோம். ராஸ்கல்ஸ் நாய்களே, திருட்டு நாய்களே, அரசியல்வாதி நாய்களே, திருந்துங்கடா. சில்ட்ரன்ஸ், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் விட்டு சென்ற அந்த போஸ்டிங், அந்த முதலமைச்சர் போஸ்டிங் அப்படியே காலியாக இருக்குது சில்ட்ரன். சரி, ஆமாம், சத்துணவு, புரியுதுங்களா? சத்துணவு, சரி, ஆமாம். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை வந்து பட்டினியோடு இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கான் என்ற ஒரு அந்த நிலையை உருவாக்கி கொடுத்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். காமராஜர் அவர்கள் திட்டம் போட்டுக்கலாம், அதை பற்றி நான் பேச வரல. அதனால் சில்ட்ரன்ஸ் நல்லா படிங்கப்பா, தயவு செஞ்சு நல்லா படிங்கப்பா. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைப்பா. இப்போது 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் உத்தம புத்திரர்களை, 8 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களை நான் மதிப்பதில்லை. அவன் குடிக்கிறான், தண்ணி போடுறான், அம்மாவை வெட்டுறான், கிளவியை போய் காதை அறுத்துன்னு போகிறான், நகை எடுத்துன்னு போகிறான். ஏன் தெரியுமா? இந்த அரசாங்கம் சரியில்லை. அவனை குடிகாரனாக மாற்றி கொள்ளைக்காரனாக மாற்றிடுச்சு. சில்ட்ரன்ஸை தயவு செய்து ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். ஆமாம், ஃபேஸ்புக்கில் நீ ரீல்ஸ் போடுறதுனாலையோ 17 வயதுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. மற்றபடி பெரிய என்ன தாத்தா மாதிரி ஆட்கள் ஏதோ புத்தி சொல்லணுன்னு ஏதோ கத்தின்னு கிடக்குறேன். இதே ஒரு வயலும் கேட்க போகிறதில்ல, அதுவும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் திருத்துறதுக்காக இல்லை. ஏதாமாக 1000 வருடங்கள் அதுக்கு முன்னாலேயே எல்லோரும் திருத்துறதுக்கு, மக்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் தோற்று போய் மண்ணோட மண்ணாக போயிட்டான். சரி, ஸோ ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு, கால் சென்டர் இருக்குது, இன்ஃபோசிஸ்லாம் இருக்கலாம் நினைக்க அந்த கால் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. நான் பார்க்குறேன் டீ கடையில் காலையில் 4 பொண்ணுங்க 4 ஆணுங்க வந்து காலையில் இன்ஃபோசிஸில் வேலை செய்ய காலையில் வந்து டீ குடிக்கிறாங்க. எல்லாம் டீ குடிக்கிறான். பொண்ணு போய் அந்த ஃபோன்லேருந்து QR கோடில் பயலுக்கு எல்லாம் தின்றான். ஆம்லெட், முட்டை ஆம்லெட்லாம் தின்றான். காசு கட்டுறான், காசு கொடுக்குறான். பெத்தவெல்லாம் என்ன பிடுங்குறானே. பொண்ணுங்க சும்மா பாதுகாப்புக்கு ஆனம்பளைங்களை வச்சுன்னு இருக்காளுங்க. அவ்வளோதான், பார்த்துக்க. அன்பானவர்களே, நான் பேசுவது உங்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கூடவே நான் மருந்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். மருந்து என்னவென்று கேட்கிறீர்களா? அதுதான் உண்மை, நேர்மை, அன்பு. ஆமாம், நேர்மை உள்ளவன் இந்த மாதிரி எவ்வளோ திமுறாக பேசுகிறான். எவனுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்? எதனால்? நேர்மை கொண்டவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான். ஐயோக்கிய பையன், திருட்டு பையன், அரசியல்வாதி தான் பயந்து ஒளிந்து ராத்திரி தூக்கம் இல்லாமல் செத்து போடுவான். மேலே ஃபேன் உண்டு செத்து போடுவான். யாரோ ஒரு மன்னன் வந்து எல்லா பாதுகாப்பையும் வைத்து கொண்டு தூங்கினானா ஏதோ மான் கொம்பால் குத்தப்பட்டு சாவான்னு. கடைசியில் அவன் தூங்கின்னு இருக்கும்போது மேலே இருந்த மான் கொம்பு உழுது குத்தி செத்து போயிட்டானா. பார்த்துக்க. தப்பு செய்தவர்கள், ஆமாம், உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக செய்யப்போகும் ஒரு காரிய நியாயமா, சமயத்துக்கு ஏற்றதா என்பதை ஆராய்ந்து தன்னை தான் அடக்கி ஆளு சக்தியை விவேகம் ஜவஹர்லால் அவர்கள். சரியா? அப்புறம் நமக்கு பாரமாக இருக்கும் மனிதர்களை மன்னித்து விடலாம். நாம் பிறருக்கு பாரமாக இருப்பது தான் மன்னிக்க முடியாத குற்றமாகும். யார்? நேரு சொல்கிறாரு. அப்புறம் இன்றைய குழந்தைகளையே இந்தியாவை அமைப்பவர்கள் என்பதை எப்போதும் நான் உணர்கிறேன். குழந்தைகளை வளர்க்கும் முறைகளை பொறுத்தே ஒரு நாட்டின் எதிர்காலம் அமைகின்றான். குழந்தைகளை நல்லா வளங்கப்பா, அதான் எதிர்காலம். சரியா? நேரு சொல்கிறாரு, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத பெண்ணை வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அவளை காப்பாற்ற ஒருவருக்கும் அவன் தந்தைக்கு கூட உரிமை இல்லையாமா. நேரு தான் சொல்கிறார். அவள் தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் இங்கே பாருங்கள், கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் இடையே என்னது உயிர் உள்ளவற்றிற்கும் இல்லாதவற்றிற்கும் உள்ள வித்தியாசம் உண்டுன்றார். அது கற்றவன் உயிர் உள்ளவன், கல்லாதவன் கல்லுன்றார். யார் சொல்கிறாரு? அரிஸ்டாட்டில் யார்? சாக்ரட்டிஸுடைய சிஷ்யன். பார்த்துக்குங்க. அக்ரி வித் தின்னர் அட்வாஸ் அரிதன் கோட்டிலாம். ஆட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல். ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்டு பை த மோட்டிவ்ஸ் ப்ராம்ப்டிங் தெம். நோக்கங்களே செயல்களின் உரைகள். ஆல் ஆர் நாட் ஹண்டர்ஸ் தட் போ த ஹார்ன். துப்பாக்கி தூக்கியவர் எல்லாம் வேட்டைக்காரர்கள் அல்ல.
Adversity makes a man wise, not rich. துன்பம் ஒருவனை செல்வனா ஆக்கனா விடணும் அறிவாளி ஆக்கும். அட்வர்சிட்டி ஸ்வீட் மில்க் இஸ் philosophy. இன்னலின் இன்சுவை போல தத்துவம். ஆஃப்டர் அ ஸ்ட்ரோம் கம்ஸ் காம். புயலுக்கு பின்னே அமைதி. ஆஃப்டர் அ பிளாக் கிளவுட்ஸ் கிளியர் வெதர். கருத்த மேகங்களுக்கு பின் வானிலை தெளிவாகும். ஓகே மை டியர் போலிவுட் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் பேப்பர்ஸ் சேஃப். காசுக்கு ஆசைப்படாத, பிரியாணிக்கு ஆசைப்படாத, கோட்டருக்கு ஆசைப்படாத. அப்படி ஆசைப்பட்டா நீ தேச துரோகி ஆகி விடுவாய்.